வணக்கம். வெற்றிமாறன் சார் இயக்கத்தில் சூரி, விஜய் சேதுபதி உட்பட பலர் நடித்திருக்கும் விடுதலை பாகம் 2 வந்தாச்சு, பார்த்தாச்சு. எப்போ வரும்னு விடுதலை பாகம் 1 முடித்து கிளம்பும் போது நமக்கு ஏற்பட்ட அந்த பரபரப்பு, அந்த பெப்பு அது குறையாம இந்த படம் எப்படி வந்திருக்கு, என்னெல்லாம் வெற்றிமாறன் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த விமர்சனத்தில் பார்ப்போம். வாங்க வீடியோ. எல்ரட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி கதையின் நாயகனாக, வாத்தியாராக விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சேத்தன், கௌதம் வாசுதேவ், ராஜீவ் மேனன், தமிழ் உட்பட ஏராளமான நடிகர்கள் நடித்திருக்கிற படம் தான் விடுதலை பாகம் 1 மற்றும் பாகம் 2. இப்போ பாகம் 2 அப்படிங்கிற விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது. விடுதலை பாகம் 1ல் அந்த தமிழக புரட்சி படை, மக்கள் படை, அந்த படையினரை பிடிப்பதற்காக மலைப்பகுதியில் ஒரு போலீஸ் அதிரடி படை இறங்கி வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு சாதாரண ஒரு டிரைவராக அவர் சூரி வருவார். அங்கே என்னென்னலாம் நடக்குது, அங்கே அந்த கேம்பில் என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்குது, அந்த மக்களுக்கு ஏற்படுகிற கொடுமைகள் என்ன, அந்த மலைப்பகுதி மக்களுக்கு. அதன் பிறகு அந்த வாத்தியார்னு சொல்லப்படுகிறவருடைய ஃபோட்டோ கூட நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு போலீஸார் அங்கலாய்க்கிறது. அந்த தேடுதல் வேட்டையில் ஒரு கட்டத்தில் சூரி தன்னுடைய காதலி உட்பட பலரை நிர்வாணப்படுத்தி சித்திரவதைக்குள்ளாக்குறத தாங்க முடியாமல் இருக்கிறது. அதன் பிறகு பெருமாள் இருக்கிற இடத்த நான் பார்த்தேன், அந்த வாத்தியார் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறது. கிளைமாக்ஸில் துப்பாக்கி எடுக்கிறது. ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதியை சுற்றி வளைச்சி, ஐயா சரண்டர் ஆயிருங்கய்யா, வாங்கய்யா, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டு பிடிக்கிறது. அப்படிங்கிறதோட பாகம் 1 முடிஞ்சுது. இந்த பாகம் 2ல் அந்த கைது செய்யப்பட்ட விஜய் சேதுபதிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனுக்குமான உரையாடலோட ஆரம்பிக்குது இந்த படம் 2வது பாகம். அதில் தன்னுடைய தர்க்க நியாயங்களை, தன்னுடைய சித்தாந்தங்களை, தன்னுடைய கொள்கைகளை, இந்த வாழ்வியல் தத்துவங்களை நீங்களாம் நினச்சிட்டு இருக்கிறத விட இது நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற வழி எவ்வளவு கொடுமையானது, அதனால தான் நாங்கள் இப்படியான முடிவுக்கு வந்தோம் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கன்னு கதை விரிகிற ஒவ்வொரு காட்சிகளும் நமக்குள்ளார ஒரு பதைப்பதைப்பையும் ஒரு வேதனையையும் நமக்குள்ளார ஏற்படுத்துது. வடக்கே இருக்கிற நக்சல்பாரி அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் கொண்டவர தோழர்களாக இருக்கட்டும், அந்த தோழர்களில் ஒரு சில பிரிவினர் ஆயுதங்கள் ஏந்துகிற அளவுக்கு அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிற அந்த விஷயங்களை, அதுக்கு எப்படி மாறுறாங்க, எப்படி மாற்றப்படுறாங்க, இங்கே இருக்கிற மேல்மட்டத்தினர் எப்படி மாற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிறத இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு நுணுக்கமாக இதுவரை எந்த ஒரு திரைப்படத்திலையும் சொல்லப்படலை. அப்படிங்கிறதுக்காகவே வெற்றிமாறனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதே போல அவர் கைது செய்யப்பட்டு இன்னொரு இடத்துக்கு விஜய் சேதுபதியை அழைத்து செல்லும் போது, அப்படி அழைத்து செல்லப்படுகிற ஒரு இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூரியை நான் சஸ்பெண்ட் பண்றேன், இந்த பெருமாளை நீ பிடிச்சதுல உன் பேரே வராம நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஈகோ காரணமாக, மன்னிப்பு கேட்காததன் காரணமாக சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாரு சூரிக்கு. ஆனால் இங்கே சூரியை மன்னித்து மலைப்பாதையில் போகணுன்னாக்கா சரியான டிரைவர் வேணும், சரியான டிரைவர்னாக்கா அது சூரியாக தான் இருக்கும், குமரேசனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்ப சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண வைக்கிற கௌதம் வாசுதேவ் கேரக்டராக இருக்கட்டும், சேத்தன், சூரி உள்ளிட்டோர் அப்படி கைது செய்யப்பட்ட விஜய் சேதுபதியை அழைத்து கொண்டு அந்த கரடுமுரடான மலைப்பாதைக்குள்ளார போகும்போது அப்படியே அங்கே இருக்கிற போலீஸாருக்கு தன்னுடைய கதையை ஒவ்வொரு கடமாக சொல்லுகிற விரிகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகான திரைக்கதை கோர்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கிரிப்டுக்கு அவ்வளவு மெனக்கடல், அவ்வளவு நீட்டான ஒர்க்கு இதில் இருக்குது. அதே போல மஞ்சு வாரியருடைய கதாபாத்திர வடிவமைப்பு, தோழர் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், கிஷோர் அப்படிங்கிற அந்த தோழர் கேரக்டர், விஜய் சேதுபதிக்குள்ளார ஏற்படுகிற மாற்றம் என்ன, கருப்பன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற கென் கருணாஸ் அந்த பையனுடைய தாக்கம், அது எப்படி அவருக்குள்ளார விஜய் சேதுபதிக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொண்டு வருது, கிஷோர் அப்படிங்கிற ஒரு காம்ரேட்டை சந்தித்த பிற்பாடு ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன, அதற்கு பிறகு ஒரு கூலி தொழிலாளியாக, ஒரு பள்ளிக்கூட வாத்தியாராக, அரசாங்க வாத்தியாராக இருக்கிற விஜய் சேதுபதி ஒரு சுகர் ஃபேக்டரியில் ஒரு கூலி தொழிலாளியாக போய் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை அவர் எப்படி கையாளுறாரு அப்படின்றதா இருக்கட்டும், அந்த தொழிற்கூடத்தினுடைய முதலாளியினுடைய மகளாக இருக்கிற மஞ்சு வாரியர் கிராப் தலையோட இருந்து
தோழராக பாவித்து தோழர்களோடு தோழராக இருந்து ஒரு கம்யூனிச சித்தாந்தங்களோட ஏழை மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் குரல் கொடுக்கிற அந்த போர்ஷனும் சரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இருவரும் இணையர்களாக ரொம்ப அழகான விஷயத்தை இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சீர்திருத்த திருமணமாக நடத்துகிற அந்த காட்சி நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். அப்ப கிஷோர் ரெண்டே வரி சொல்லுவாரு, தவறுகள் செய்யப்பட்டிருந்ததுனாக்க நீங்க தயங்காம உங்க இணையர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அதே போல எந்த சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்குதோ அந்த சமயத்துல நீங்க நன்றியை சொல்லிடுங்க அப்படின்னு கிஷோர் சொல்லுகிற இந்த வார்த்தைங்கிறது நம் எல்லோருக்குமான ஒவ்வொரு தம்பதிக்குமான வார்த்தையாத்தான் இதை எடுத்துக்கணும். அதே போல மஞ்சு வாரியர் அந்த கிராப்பு வெட்டிக்கிற விஷயமா இருக்கட்டும், மஞ்சு வாரியருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதற்கு ஏன் கிராப்பு வெட்டிக்கிட்டேன், ஏன் முடியை கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மஞ்சு வாரியர் அதற்கு சொல்லுகிற விளக்கங்களா இருக்கட்டும்ங்கிறது எல்லாமே ஒரு சரித்திர குறிப்புகளா ஆவணங்களா பதிவாக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல பாகம் 1ல ஒரு ரயில் விபத்துல தான் படம் ஆரம்பிக்கும். அந்த ரயில் விபத்துக்கான கதையை உங்க கோணத்திலிருந்து உங்களுக்கு சொன்னாங்களா, இப்ப அதனுடைய உண்மையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லுகிற அந்த ரயில் விபத்து சம்பவங்களா இருக்கட்டும், இது எல்லாமே தமிழகத்துல இப்போ ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வைத்து கொண்டுதான் அந்த காட்சி படமாக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சியினுடைய கணமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வெற்றிமாறன் சார் இந்த போன படத்தை போலவே இந்த படத்திலையும் இந்த கதையில யாரையும் குறிப்பிடுவ மாதிரி நாங்க எடுக்கல. ஒருவேளை இறந்தவர்களை குறிப்பதாக இருந்தாலோ அல்லது வாழ்பவர்களை குறிப்பதாக இருந்தாலோ அல்லது சில சம்பவங்களை நீங்கள் நினைவு கூறுவதாக இருந்தாலோ அதற்கு கம்பெனி பொறுப்பல்லங்கிற மாதிரி டைட்டில் போட்டிருக்காருனாலும் கூட இது பெருமாள் வாத்தியார், புலவர் கலிய பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற ஒருத்தரை வைத்து கொண்டுதான் விஜய் சேதுபதி வாத்தியார் கதாபாத்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த ரயில் விபத்து விஷயங்களா இருக்கட்டும், ஒரு வெடிகுண்டு தயாரிப்பதற்காக அவங்க 4 பேர் சேர்ந்து செயல்படும் போது அப்ப நடக்கிற வெடி விபத்து சம்பவமா இருக்கட்டும், அதற்கு பிறகு இங்கே ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர் சொல்ல அதே போல ஒரு போன பார்ட் 1ல் எல்லாரும் தேடுறதுக்கு அப்படி போயிருக்கும்போது சேத்தனும் ஒரே ஒரு போலீஸ் மட்டும் அங்கே இருப்பாங்க, மற்றவர்கள் எல்லாருமே தேட போயிடுவாங்க. அப்பேற்பட்ட சமயத்தில் ஒரு போலீஸார் ஒரு போலீஸ் குண்டடிப்பட்டு சுடப்பட்டு இறந்துருவாரு. அவரை யார் கொன்னது அப்படிங்கிற விஷயம் இந்த பார்ட் 1ல் தெரிகிற இடம் இருக்குல்ல, அது பகீர்னு இருக்கும். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் சேத்தனுடைய உயிரை விஜய் சேதுபதி காப்பாற்றுகிற அந்த இடமா இருக்கட்டும், போன பார்ட் 1ல் பட்டம் முழுக்க சூரிய அவமானப்படுத்திக்கிட்டு பனிஷ்மெண்ட்டுங்கிற பேரில் அவளை காயப்படுத்திக்கிட்டே அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்த சேத்தனுக்கும் சூரிக்குமான ஒரு காட்சி எழுந்து நின்று கைத்தட்டுகிற அளவுக்கு மிகச்சிறப்பான முறையில் அந்த காட்சி கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு அதே போல ராஜீவ் மேனன் ஒரு அரசு எந்திரம், தலைமைச் செயலக அதிகாரி, தலைமைச் செயலர், அந்த தலைமைச் செயலர் எடுக்கிற முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கு, மத்திய அரசுகிட்டே இருந்து வரக்கூடிய ஃபண்டு, இந்த இதுக்கான செலவுகளுக்கான ஃபண்டெல்லாம் வரக்கூடிய அந்த தருணத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதி இளவரசு அவர்கள் அவருடைய பார்வையிலிருந்து அவருடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிற அந்த தருணமா இருக்கட்டும், சரவண சுப்பையாங்கிற ஒரு அதிகாரி அவர் கையாளுகிற விதமா இருக்கட்டும், சேத்தன் தான் பேர் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விதமா இருக்கட்டும், அதை அடுத்து திரும்ப தமிழ் அமுதன் அப்படிங்கிற கதாபாத்திரம் வரக்கூடிய போலீஸ் அதிகாரி அமுதன் அந்த விஷயத்தை தட்டி பறித்து கொள்வதாக இருக்கட்டும், இது மாதிரி அங்க போலீஸ் காவல்துறைக்குள்ளாரையே நடக்கிற அந்த சடுகுடு விளையாட்டுகளையும் இந்த படம் அழகாகவே பதிவு செய்யுது. அதே போல ஈகோங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அவமானங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை வெளியில தெரிஞ்சதுனாக்க நம்ம கூட இருக்கிற நம்ம தனக்கு கீழே இருக்கிற போலீஸ்காரங்களே சொல்லிடுவாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சேத்தன் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே இப்படித்தான் பல விஷயங்கள் சம்பவங்கள் அரங்கேறி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தையும் நமக்குள்ளார ஏற்படுத்தி இருக்கு. இந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லி பெருமாள் வாத்தியாரை தான் சொல்லணும். ஏன்னா விஜய் சேதுபதினு எனக்கு சொல்ல முடியல. படம் முழுக்க தன்னுடைய உடல் மொழியாலையும் பார்வையாலையும் பேச்சை நின்று நிதானித்து பேசுகிற விதத்திலையும் விஜய் சேதுபதி அப்படிங்கிற நடிகர் நமக்கு தெரியவே இல்லை. அப்படியே பெருமாள் வாத்தியாராகவே அவர் மாறி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவன் முதல் பார்ட்ல சூரிக்கு பெரும்பான்மையான காட்சிகள் கொடுக்கப்பட்டு விஜய் சேதுபதி யாரோ ஒருத்தர் மாதிரி காட்சி கடைசியில ஒரு 2 க்ளோஸ்அப் காட்டப்பட்டிருக்கும்.
இந்த படத்துல விஜய் சேதுபதி அவர்களுக்கு பெருமாள் வாத்தியார் என்கிற ஒரு போராளி எப்படி உருவானார் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த மலைப்பகுதியில கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரங்கள் நடக்கிற அந்த துப்பாக்கி யுத்தமாக இருக்கட்டும், அதையெல்லாம் நமக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகிற அளவுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. வேல்ராஜ் அவர்களுடைய கேமரா வழக்கம் போல மிரட்டி எடுத்திருக்கு. பின்னணி இசையில எங்கெங்க சைலண்ட் விடணும், எங்கெங்க அதனுடைய பகீர்த்தனத்தை காமிக்கணும், எங்கெங்க பாடல்களை பாதியிலே நிப்பாட்டிடணுங்கிறத இந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் திறம்படவே செய்திருக்கார். இந்த படத்தினுடைய எடிட்டிங் ஒர்க்கும் பாராட்டுக்குரிய வகையில் இருக்கு. விஜய் சேதுபதியினுடைய நடிப்பாக இருக்கட்டும், சூரி பார்ட் 1ல தன்னுடைய அம்மாவுக்கு கடிதம் சொல்வது போல இந்த படத்திலையும் அப்படி கடிதம் சொல்லுகிற வகையிலையும் சில காட்சிகளை கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பா அந்த கிளைமாக்ஸ் காட்சியை நமக்குள்ளார ஏற்படுத்துகிற கோபம் இருக்குல்ல, அது சூரிக்கான கோபம் மட்டுமல்ல, படம் பார்க்கிற ஒவ்வொரு ரசிகர்களுக்குமான கோபமாக தான் வெற்றிமாறன் அதை கட்டமைச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்கிறேன். அந்த இடமெல்லாம் தேட்டர் கிளாப்ஸ் அள்ளுது. எழுத்து இயக்கம் வெற்றிமாறன் அப்படின்னு போடும்போது டைட்டில் கார்டில் கிளைமாக்ஸில் போடும்போது ஆடியன்ஸ் எழுந்து நின்று கைத்தட்டி ஆர்ப்பரித்ததையும் நான் பார்க்கிறேன். விடுதலை பாகம் 1 அளவுக்கு விடுதலை பாகம் 2 இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம்னாக்க அப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதான் என் கருத்து. ஏன்னா விடுதலை பாகம் 1ல காதல், ரொமான்ஸு, அங்க நடக்கிற கொடூரங்கள் அப்படி இப்படின்னு எல்லாமே நமக்கு இருந்தது. ஆனா ஒரு போராளி, அந்த போராளியை கைது செய்திடுறாங்க. அந்த போராளி ஒரு சாதாரண மனிதனாக இருந்து எப்படி போராளி ஆக மாறிக்கொண்டிருக்கிற உலகத்துல கட்டமைப்புல, அரசியல் கட்டமைப்புல, அரசாங்க கட்டமைப்புல அவன் மாறுறான் அப்படிங்கிறத இதுவரை இந்த அளவுக்கு எந்த தமிழ் சினிமாவும் காண்பித்ததில்லை. அதே போல அந்த ஒரு போராளியை பிடிச்சிட்டாங்க, ஆனா இப்ப அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறதா, இல்ல 2 நாள் கழிச்சு அறிவிக்கிறதா, மத்திய அரசு தந்த ஃபண்டு வந்த பிற்பாடு அறிவிக்கிறதா, இல்ல போட்டு கொண்டுடுறதா, இப்படிங்கிற ஒரு அரசு எந்திரத்துக்கு இருக்கிற குழப்பங்களையும் இந்த படம் வைத்த அளவுக்கு எந்த படமும் வைத்ததில்லை. விடுதலை பார்ட் 2 அப்படிங்கிற திரைப்படம் ஏற்படுத்த போகிற தாக்கம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. விடுதலை பார்ட் 2க்கு அந்த டீம் மொத்தத்துக்குமே என்னுடைய சல்யூட் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற அந்த போராளிக்கு, அவருடைய ஆத்மா, உண்மையான பெருமாள் வாத்தியாருக்கு, அந்த ஆத்மாவுக்கு என்னுடைய அஞ்சலிகளையும் இந்த தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் இந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விடுதலை பார்ட் 2 படத்துக்கு என்னுடைய மார்க்கு 100க்கு 42லிருந்து 45 மார்க் தருவேன் நான். வணக்கம்.